72 பாடல்களை கொண்ட இந்த படம் தான் இதுவரைக்கும் அதிக பாடல்கள் கொண்ட படமா இருந்திருக்கு. அது என்ன படம் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள் இல்லாத இந்திய படங்கள பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிதுன்னு தான் சொல்லணும். இன்றைய படங்கள்ல ரொம்பவும் எளிதா இந்திய படங்களுடைய பாடல்கள நம்ம கணிச்சிடலாம். அதாவது தொடக்கத்துல ஒரு பாட்டு, நடுவுல ஒரு பாட்டு, படம் முடியும்போது ஒரு பாட்டு அப்படின்னு அங்கங்க சாங்ஸ் இருக்கும். இது இந்திய இயக்குனர்களின் வழக்கமும் கூட. தேவையில்லாத இடத்துலலாம் சாங்ஸ வைக்கிறாங்களே அப்படின்னு ரசிகர்கள் ஒரு சில படங்களுக்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதும் உண்டு. ஆனா, தேவையான இடத்துல மட்டுமே பாடல்கள வச்சு, ஒரு படத்துல அதிக பாடல்கள வச்ச ஒரு இயக்குனருடைய படத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1932வது வருஷம் பாலிவுட்ல வெளியான படம் இந்திரசபா. இந்த படத்த ஜே. மதன் அப்படின்றவர் இயக்கி இருந்திருப்பாரு. இந்த படம் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவுடைய முதல் சவுண்ட் படமான ஆலம் ஆரா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அடுத்த ஒரே வருஷத்துல தான் இப்படி ஒரு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டின் உருது மேடை நாடகமான இந்தர் சபா அப்படின்றதிலிருந்து இது படமா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் தமிழ்லயும் அதே பெயரோட வெளிவந்திருக்கு. ஒரு படம் அப்படின்னா சாதாரணமா 5ல இருந்து 10 பாடல்கள் வரைக்கும் இருக்கலாங்க. ஆனா, இந்த இந்திர சபா படத்துல தான் சின்னதுல இருந்து பெரிய கதாபாத்திரங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பாடல போட்டு தான் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இசையில ஏராளமான வகைகளும் இருந்திருக்கு. சோ இந்த மூவில 9 தும்ரி இசை பாடல், 31 கஜால்ஸ், 13 சாதாரண பாடல்கள், 4 ஹோலி பாடல்கள், 5 சந்த் பாடல்கள், மேலும் 5 சோபோலோ மற்றும் 5 மற்ற இசை பாடல்கள் அப்படின்னு மொத்தம் 72 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. கலைக்கும் இசைக்கும் பெயர் போன இந்தியாவுல வெறும் 3 1/2 மணி நேரத்துல ஒரு மனிதர் இசைய வச்சு விளையாடி இருப்பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலக சாதனையை யாராலையுமே முறியடிக்க முடியல அப்படிங்கிறதே ஒரு இந்திய இயக்குனருக்கு கிடைச்ச மாபெரும் அங்கீகாரம். ஆஸ்கர் எல்லாம் அங்கீகாரமா என்ன? கலைஞன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அவனுடைய கலை மறையாம இருக்கிறது தானே அங்கீகாரம்.